வணக்கம், வாழ்க வளமுடன். நான் உங்கள் ஜோதிடர் மாணிக்கவாசன் பேசுகிறேன். ஓம் தத் பிசக் வக்கரதுண்டம் தன்னோ தந்தி பிரசர ஓம் ஸ்ரீம் கிரீம் கிளீம் குலம் கம் கணபதியே நமக. ஓம் கிரீம் ஆதித்யாய சோமாய மங்களாய புதயச குரு சுக்கர சனிப்பியச்ச ரகாவக்கியதா நமக. ஓம் ஸ்ரீம் கிளீம் பஞ்சபோத வசிசிய ஓம் அங்கிரங்கு பஞ்சபோத வசிசிய ஓம் லங்கு பஞ்சபோத வசிசிய நங்கு மங்கு பஞ்சபோத வசிவசிய சுவாகா. 9 நவகிரகங்கள் 5 பஞ்சபோதத்தோட அனுகிரகம் பரிபூர்ணமாக அனைத்து ஜோதிட அன்பர்களுக்கும் ஆன்மீக பெரியோர்களுக்கும் கிடைக்க எம்பெருமான் முருகப்பெருமானை மனதார பிரார்த்தனை பண்ணுறோம். ஓம் சரவணபவாய நமக. முருகா, வேலுண்டு வினையில்லை, மயிலுண்டு பயமில்லை, குகனுண்டு குறைவில்லை, முருகா முருகா முருகா. இன்னைக்கு நாம் பேசக்கூடிய தலைப்பு என்ன அப்படின்னு பார்த்தா, கன்னியா லக்னத்திற்கு சூரிய பகவான் நின்ற ஸ்தான பலன்கள் அப்படிங்கிற விஷயத்தை தான் நீங்கள் பார்க்க போகிறோம். ஏன்னா சூரியனை பற்றி தான் சூரியன் பற்றி ஒவ்வொரு லக்ன ரீதியாக நம்ம இப்போ பார்த்துட்டு வர்றோம். ஒவ்வொரு லக்னத்துக்கு என்னென்ன பலன்கள் தருவார் 12 கட்டத்தில் அப்படிங்கிற பலாபலன்கள் தொடர்ந்து நம்ம பார்த்துட்டு வர்றோம். அந்த வரிசையில் கன்னியா லக்னத்துக்கு பார்த்தோம்னா 12 குடைவராக வர்றாரு. சூரியன் எத்தனை குடைவர்? 12 குடைவராக வர்றாரு. 12 குடைவராக வந்து அவர் லக்னத்தில் உட்கார்ந்தாருன்னா விரயங்கள் அதிகமாகும். 12 குடைவர் வந்து லக்னத்தில் உட்கார்ந்தாருன்னா விரய செலவுகள் அதிகமாகும். ஓகேங்களா? அதனால 12 குடை நாங்கள் இருக்கும்போது புதாதித்ய யோகமாக இருந்தாலும் கூட புதனை பொறுத்து பலன்கள் மாறுபடும். புதன் என்ன பொசிஷனில் இருக்கிறார் அப்படிங்கிறத பொறுத்து பலன்கள் மாறுபடும். நல்லா இருக்கும், ஓரளவுக்கு ஆவரேஜாக இருக்கும். நண்பனாக இருக்கிறதுனால ஓரளவுக்கு தான் நன்மையாக இருக்கும். விரைய செலவுகள் அதிகமாகும். சுப விரயங்களை அது மாற்றிக்கலாம் குரு பார்த்தாருன்னா. ஓகேங்களா? இது அதுக்குண்டான பலன். ஓகேங்களா? அடுத்தது பார்த்தோம்னா கன்னியா லக்னத்துக்கு 2ஆம் இடத்துல 12 குடைவன் 2ஆம் இடத்துல வந்து அமர்ந்தால் இன்னும் செலவுகள் அதிகமாகும். விரைய செலவுகள் தான் அதிகமாகும். 12 குடைவன் வந்து 6, 8, 12 மறைஞ்சாருன்னா நல்லா இருக்கும். 3, 6, 8, 12 குடைவன் போய் இருந்தாருன்னா நல்லா இருக்கும். ஓகேங்களா? ஒரு விரையாதிபதி ஒரு மறைவு ஸ்தானாதிபதி இன்னொரு மறைவு ஸ்தானம் ஏறி உட்கார்ந்துருந்தா நல்லா இருக்கும். அல்லது குரு பார்வை பெற்றிருந்தா நல்லா இருக்கும். ஓகேங்களா? இப்போ 2ஆம் இடத்துல இருந்தால் கஷ்டங்கள் அதிகமாகும், செலவுக்கே கஷ்டமாகும். குடும்பத்தில் வந்து ஒரு பண வரவுகள் அதிகமாக கிடைக்கிறதே கஷ்டமாயிடும். ஓகேங்களா? அதே மாதிரி கல்வியிலையும் கொஞ்சம் அந்தளவுக்கு தடை தாமதங்கள் எல்லாம் ஏற்படும். ஓகேங்களா? அது வந்து 2ஆம் அந்த இடத்த பொறுத்து மாறுபடும், அந்த ஸ்தானாதிபதியை பொறுத்து மாறுபடும். ஜென்ரலாக நம்ம சொல்லிட்டு வரோம். ஓகேங்களா? அடுத்தது வந்து பார்த்தோம்னா 12 குடைவன் 3ஆம் இடத்துல போய் இருக்கும்போது 3ஆம் இடம் அப்படிங்கும்போது தைரிய வீரிய ஸ்தானம், அது நல்லா இருக்கும். 12 ஒரு விரயஸ்தானாதிபதி இன்னொரு விரயஸ்தானத்தில் போய் உட்காந்தா நல்லா இருக்கும். ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. சகோதரர்களின் நன்மையில் ஏற்படும், நற்பெயர்கள் ஏற்படும், தைரியம் ஏற்படும், நல்லா இருக்கும். விபரீத ராஜ்யோகம்னு ஒரு அமைப்புக்குள்ள வரும், நல்லா இருக்கும். ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. செவ்வாயோட வீட்டில் 12 குடைவன் போய் அமரலாம், 3ஆம் இடத்துல போய் அமரலாம், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. சரிங்களா? அடுத்தது பார்த்தோம்னா 4ஆம் இடம் 12 குடைவன் 4ஆம் இடத்துல போய் உட்காந்தா என்ன ஆகும்? விரயங்கள் தான் அதிகமாகும். வீட்டை குறித்து அதிக விரைய செலவுகள் ஏற்படும். வீட்டுக்கு ஏதாவது ஒரு செலவுகள் செஞ்சுட்டே இருப்பாங்க. வீட்டை ஆல்ட்ரேஷன் பண்ணுற, மாற்றி கட்டுற, அப்புறம் வீட்டுக்கு எந்த பொருளை வாங்குறது, இது மாதிரி செலவுகள் அதிகமாக, வீட்டு செலவுகள் அதிகமாக கொடுத்துட்டே இருக்கும். எவ்வளோ வீட்டை ஆல்ட்ரேஷன் பண்ணாலும் அதுக்குண்டான செலவுகள் அங்கே வந்துகிட்டே இருக்கும். 4ஆம் இடத்துக்குடையவனை வச்சு தான் பலன்கள் அங்கே மாறுபடும். கன்னியா லக்னத்திற்கு 12 குடைவன் 4ஆம் இடம் எறிய குருவோட வீட்டில் இருந்தால் குரு வீடு பாதகஸ்தானம். கன்னியா லக்னத்துக்கு வந்து குருவோட வீடுகள் பாதகஸ்தானம். அந்த அளவுக்கு சிறப்பாக இருக்கும். தாயாருக்கு அதிக செலவுகள் செய்ய வேண்டியது வரும். சூரியன் அங்கே போய் உட்கார்ந்தா கன்னியா லக்னத்திற்கு 4 குடைவன் அங்கே 4ஆம் இடத்துல போய் 12 குடைவன் அமர்ந்தால் தாயாருக்கு விரைய செலவுகள் ஏற்படும். வண்டி வாகனங்களில் விரைய செலவு ஏற்படும். வீட்டுக்கு விரைய செலவுகள் அதிகமாக ஏற்படும். ஓகேங்களா? அடுத்தது 5ஆம் இடம் சனியோட வீடு. அங்கே பூர்வ ஸ்தானம் அப்படிங்கிற இடத்துல போய் சனி உட்காரும்போது குழந்தைகளுக்காக செலவுகள் அதிகமாக வரும். புத்திரஸ்தானம் இல்லையா? குலதெய்வத்தினோட அனுகிரகம் கிடைக்காம கூட போயிடும். அது வந்து மாந்தியை பொறுத்து, கேதுவை பொறுத்து பலன்கள் மாறுபடும். அஷ்டமஸ்தானாதிபதியெல்லாம் சேர்ந்து அந்த இடத்துல வந்து உட்கார்ந்தாங்கன்னா கஷ்டமாயிடும். இன்னும் அஷ்டமாதிபதி சம்மந்தப்பட்டு மாந்தி சம்மந்தப்பட்டால் குலதெய்வத்தினோட அனுகிரகமே நமக்கு கிடைக்காது. குலதெய்வத்தையே மறந்துடுவாங்க. ஓகேங்களா? இந்த மாதிரி அமைப்பு குழந்தைகளுக்கு கொடுத்து அதிக செலவுகள் ஏற்படும். ஓகேங்களா? 5ஆம் இடம் பூர்வ ஸ்தானம், இந்த மாதிரி அமைப்பெல்லாம் ஏற்படும். பூர்வ ஸ்தானத்தை அப்படிங்கும்போது ரொம்ப கஷ்டங்கள் அதிகமாயிடும். புத்திரர்கள் வழியில் நம்மளுக்கு செலவுகள் அதிகமாயிடும். புத்திர பேர் கிடைக்கிறது கொஞ்சம் கஷ்டங்கள் ஏற்படும். ஓகேங்களா? அது மற்ற கிரகங்களை அனுசரித்து தான் சொல்லணும். பொதுவாக 12 குடைவன் நாங்கள் வந்து அமர்ந்தால் இந்த மாதிரி தான். அடுத்தது பார்த்தோம்னா 6ஆம் இடம் சனியோட வீடு கும்ப வீடு கன்னியா லக்னத்திற்கு. அந்த இடத்துல சனி போய் அமரும் போது நற்பலன்கள் நடக்கும். பகை வீடாக இருந்தாலும் கெட்டவன் கெட்டஸ்தானம் ஏறி நின்றால் கிட்டிடும் ராஜயோகம்ங்கிற அமைப்பில் 6ல் போய் 12 குடைவன் சூரியன் மறைவது யோகம். ஓகேங்களா? நற்பலன்கள் அதிகமாக ஏற்படும். தந்தையாரோட உடல் உபாதைகளை மட்டும் பார்த்துக்கணும். தகப்பன் காரகம் இல்லையா, அவர் 6ல் போய் மறையும் போது தந்தையாருக்கு உடல் உபாதைகள், உடல் பிடிகள் ஏற்படும். அதையும் பார்த்துக்கணும். மருத்துவ செலவுகள் வரும், அதையும் பார்த்து அதெல்லாம் அனுசரித்து தான் நம்ம சொல்ல முடியும்.
ஓகேங்களா. 6ல் போய் தகப்பன் சம்மந்தப்பட்ட காரகத்துவம் போய் மறையும் போது யோகத்தையும் கொடுக்கும், அதே மாதிரி தகப்பனார் வழியில் செலவுகளையும் கொடுக்கும். ரெண்டுமே கலந்து தான் கொடுக்கும். ஓகேங்களா. அடுத்தது 7ஆம் இடம். 12 கூடையவன் 7ஆம் இடத்துல போய் அமைஞ்சார்னா அது பாதகஸ்தானம் வேறு. கன்னியா லக்னத்துக்கு 7ஆம் இடம் பாதகஸ்தானம், குரு வீடு. ஓகே, குரு வீடு 4ஆம் இடத்துல இருந்தாலே கஷ்டன்ட்ட. அது பாதக இடமா இல்லைன்னாலும் கூட குருவோட வீடாக வர்றதுனால பாதகாதிபதியோட வீடாக இருக்கிறதுனால கஷ்டம்னு. அப்போ பாதகஸ்தானமே ஏறி உட்கார்ந்து தான் 12 கூடையவன் கஷ்டங்கள் மிகுதியாகும். மனைவி வழியில் பிரச்சனைகள் ஆகும். மனைவி மூலமாக தொல்லை, சண்டை, சச்சரவு, விரைய செலவுகள்லாம் அதிகமாகும். ஓகேங்களா. அதனால் 7ஆம் இடத்துல போய் சூரியன் அமர்றது 12 கூடையவன் கன்னியா லக்னத்துக்கு போய் அங்கே அமையிறது கஷ்டங்கள் மிகுதியாக ஏற்படும். அப்புறம் பார்த்தோம்னா 8ஆம் இடம் ஒரு மறைவுஸ்தானம், இன்னொரு மறைவுஸ்தானம். 12 கூடையவன் 8ஆம் இடத்துல போயிருந்தால் விபரீத ராஜயோகம்ங்கிற அமைப்புக்குள்ளே தான் வரும். ஆனால் செவ்வாய் வீடு, செவ்வாயோட வீடு, செவ்வாய் பயங்கர பகை புதனுக்கு. அந்த இடத்துல போய் அமரும்போது 2 பகை கிரகங்கள், 2 ஸ்தான பலம் பெற்ற அந்த கிரகங்கள் போயிருக்கும்போது திடீர் ராஜயோகங்கள் ஏற்படும். அதே டைமில் கொஞ்சம் கஷ்டங்களும் ஏற்படும். ரெண்டுமே கலந்து தான் கொடுக்கும். சூரியன் எந்த இடத்துல போய் அமர்ந்தாலும் ஓரளவுக்கு கஷ்டங்கள் தான் கிடைக்கும். ஆவரேஜான பலாபலங்கள் தான் கிடைக்கும். குரு பார்த்து நின்றால் அந்த திசாபுத்தி வர காலத்தில் ஓரளவுக்கு தப்பிக்கலாம். இல்லை என்றால் கஷ்டங்கள் மிகுதியாக ஏற்படும். அடுத்தது பார்த்தோம்னா 9ஆம் இடம் பாகிஸ்தான், சுக்கரனோட வீடு, 12 கூடையவன். அங்கே போய் மறையக்கூடாது. ஓகேங்களா. தாப்பனார் வழியில் செலவு, மருத்துவ செலவு, பிரச்சனைகள் ஏற்பட்டுரும். சகல பாக்கியங்களும் கொஞ்சம் கெடுபலன்கள் கிடைக்கும். குரு பார்த்தால் பலன்கள் மாறுபடும். ஓகேங்களா. குரு பார்த்தால் பலன்கள் மாறுபடும். அதனால அந்த இடத்துல போய் சூரியன் உட்கார்றது, மறைவுஸ்தான 12 கூடையவன் அங்கே போய் உட்கார்றது கஷ்டங்கள் அதிகமாகும். ஓகேங்களா. ஓரளவுக்கு குரு பார்த்தா நற்பலன்கள் மாறுபடும். ஓகேங்களா. அடுத்தது 10ஆம் இடம். 10ஆம் இடம் புதனோட வீடு. புதனோட வீட்டில் 12 கூடையவன் புதன் சூரியன் சேர்ந்தால் புதாதித்ய யோகம் தான். ஆனால் கன்னியா லக்னத்திற்கு 12 கூடையவன் எரியும் ஆயிரும். வரவு காட்டிலும் செலவுகள் அதிகமாகும். ஓகேங்களா. அதுதான் அமைப்பு. அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னா 10ஆம் இடம் சொல்லிட்டோம். 10ஆம் இடத்துல தொழிலில் இருக்கக்கூடிய எல்லா கஷ்டங்களும் நம்மளுக்கு ஏற்படும். 10ஆம் இடத்துல 12 கூடையவன் போய் அமரும் போது விரைய செலவுகள் அதிகமாகும். தொழிலில் வரக்கூடிய லாபங்கள் எல்லாம் கெடுபலன்களாக தான் நம்மளுக்கு நடக்கும். அடுத்தது பார்த்தோம்னா 11ஆம் இடம். 11ல் போய் இவர் அமைஞ்சாலும் லாபஸ்தானத்தில் போய் உட்கார்ந்தாலும் அதே பலன்கள் தான். ஓகேங்களா. தொழில் மூலமாக சம்பாதிக்கிறது அத்தனையுமே விரயங்கள் தான் ஆகும். அந்த அளவுக்கு 11ல் எந்த கிரகங்கள் நின்றாலும் லாபம்ன்றது அர்த்தம், நல்லதுதான் அர்த்தம். ஆனால் 12 கூடையவன் 11ல் போய் அமர்ந்தாருன்னா என்ன ஆகும்? விரைய செலவுகள் தான் அதிகமாகும். ஓகேங்களா. அதனால் அவர் இருக்க வேண்டிய இடம் 12 கூடையவன் 12ஆம் இடத்துலேருந்து நற்பலன்கள் நல்லது நடக்கும். ஓகேங்களா. சுப விரயங்களாக நடக்கும். நற்பலன் அதிகமாக நடக்கும். வரக்கூடிய பணம் சம்பாத்தியம் எல்லாமே 12ல் அமைஞ்சிட்டாருன்னா, அங்கேயே இருந்தாருன்னா, ஆட்சி பலம் பெற்று அமைஞ்சாருன்னா நல்ல சுப பலன்கள் அதிகமாக நடக்கும். சுப செலவுகள். விரயஸ்தானாதிபதி கன்னியா லக்னத்துக்கு விரயஸ்தானாதிபதியான சூரியன் விரயஸ்தானத்திலே இருந்தார்னா நல்ல அற்புதமான பலாபலன்கள். ஆனால் அவர் விரயஸ்தானத்திலே ஆட்சி பலம் பெற்றிருந்தால் சுப விரயங்கள் ஏற்படும். நல்ல முக்தி, ஞானம், நல்ல கட்டில் சுகம், இதெல்லாம் சுகஸ்தானம் இல்லையா. கட்டில் சுகஸ்தானம், முக்திஸ்தானம், விரயஸ்தானம், சுப விரயங்கள் ஏற்படும், நன்மைகள் ஏற்படும், நற்பலன்கள் மிகுதியாக நடக்கும். ஓகேங்களா. விரயஸ்தானத்திலேயே இருக்கணும். மற்ற ஸ்தானங்கள் இருக்கும்போது கெடுபலன்கள் மிகுதியாக நடக்கும். ஓகேங்களா. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் சிம்பிள் அமைத்திக்கங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். ஓகேங்களா. ஜாதகம் பார்க்கணும் அப்படின்னா ஜாதகம் எங்கிட்ட நீங்கள் பார்க்கணும். ஜாதகம், சோழி பிரசனம், எண் கணிதம், நியூமராலஜி இதெல்லாம் நீங்கள் எங்கிட்ட பார்க்கணும்னா என் நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணுங்கள். வணக்கம். வாழ்க வளமுடன்.